மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு ஜாதகத்துல கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோச்சனம் இருக்குதுங்க. முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம், இன்னொன்று நாம் செய்கிற பாவம், இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம். இந்த பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ, கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்குது. நிறைய நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும். அதை தூக்கி எரிஞ்சிடணும். அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும். இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல, ஏன் கல்யாணம் பண்ண முடியல, ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க, வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க. நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா, நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும். இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது. அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும். இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது. கர்மாவை அழித்தா மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகுங்க. இதை அழிக்காமல் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது. அப்போது கர்மான்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க. நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோச்சனமே கிடைக்குங்க. எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நம்பிக்கையோட பூஜை ரூமுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் உன்னை பார்க்கணும், என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க. அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார். சில பேர் இந்த கோவிலுக்கு போன உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும். நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்றைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க. நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும். அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு ஒரு தீர்வையே கொடுப்பாரு. மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் சிரிப்பார். நம்ம நினைக்கிறது நம்ம சொல்கிறத கேட்டு சிரிப்பாங்க. நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க. நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன், இப்போயே விழுந்துட்டான், இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான். ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார். உடனே கொடுக்க மாட்டார். தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பார். மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கர்மாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கர்மா அப்படிங்கிறது உண்மை அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. நம்ம பண்ணுற செயலுக்கு கண்டிப்பாக நமக்கு தண்டனை உண்டு அப்படின்னு நம்புறவங்க, நம்ம சொல்கிற வார்த்தைக்கு பலம் இருக்குது அப்படின்னு நம்பக்கூடியவங்க தான் மகர ராசியில் பிறந்தவங்க. அந்த நம்பிக்கை வீணாகாது, அது உண்மையும் கூட. அப்படிப்பட்ட கர்மாவை நம்ம ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா பல பேர் பழி சொல்லுக்கு நம்ம ஆளாயிடுவோம். ஆனா யார் எடுத்தாலுமே கடைசியில ஒண்ணு நடக்கல அப்படின்னா மகர ராசிக்காரங்களால தான் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேரை குத்தி விட்டுருவாங்க. நடந்ததுன்னா என்னால நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க பேசிக்கிறாங்க. இப்போ பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நேரமும் மகர ராசி அன்பர்களுக்கு தான் அதிகமா வருது. அதே மாதிரி ஒரு எல்லையை தொடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வழியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. ஆனா அதை எப்படியோ நம்ம படிச்சு முயற்சி பண்ணி போயிட்டு வந்துடுறோன்னு வச்சுக்கோங்க,
ஆனா அது படுறதுக்குள்ள ஒரு பெரிய படும்பாடு. இது மாதிரி மகர ராசிக்காரங்க பல சித்திரவதைய அனுபவிச்சிருக்காங்க. வெளியே சொல்ல முடியாம சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா வெளியில பார்த்தா கௌரவமா இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனா கூட நல்லா ஆடம்பரமா போவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே போவாங்க. நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் கவரிங்னு வெளியே தெரிஞ்சிட போகுது, இல்ல நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிறோம்னு தெரிஞ்சிருக்க போகுது, இல்ல நாளைக்கு இது பேங்க்குக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சிட போகுது, இல்லைன்னா இன்னைக்குதான் பேங்க்ல இருந்து எடுத்துன்னு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட போகுது இப்படின்னு பயப்படுவாங்க. நிறைய நேரத்துல பயந்த வாழ்க்கையை வாழ்றதும் இந்த மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, கௌரவம். அந்த கௌரவத்துக்காக நிறைய விஷயத்த இல்ல வேதனைகளை சில உறவுகள் செய்யக்கூடிய கீழ்த்தரமான எண்ணங்களை கூட வெளியில சொல்ல முடியாம நிக்கக்கூடிய விஷயம். அது அலுவலகமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். சில உறவுகள் சில நண்பர்கள் கீழ்த்தரமா நடந்துப்பாங்க. அதை வெளியே சொல்ல முடியாது. சரி போ, கடவுள் ஒரு நாள் நீ உணர்வ, அன்னைக்கு நீ திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவங்களே சாபம் கொடுத்திருப்பீங்க. இதுதான் உண்மை. கடவுளை நீ ஒரு நாள் உணர்வ, அன்னைக்கு நீ திருந்துவ போ அப்படின்ற மாதிரி. ஆனா கடவுள் ஏன் நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசிக்காரங்க புலம்புவாங்க. இதுதான் ஒரு கர்மா. இது கர்மாவால ஏற்படுறது தாங்க. கர்மாவால் ஏற்படக்கூடியதை கர்மா தான் தொடைக்கணும் அப்படின்னா சிவபெருமான நீங்க சரணாகதி அடையணும். சிவபெருமான வழிபாடு பண்ணணும். எந்த சிவபெருமான வழிபாடு பண்ணா மகர ராசிக்காரங்க கர்மாவை விட்டு விலக முடியும்? இந்த கர்மாவில இருந்து விலகணும், நம்ம மேல இருக்கக்கூடிய கெட்ட பேர்கள் அவப்பேறுகள் விலகணும், நம்ம இடத்துல நமக்கு இடைஞ்சல் இல்லாம ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு கர்மா சரியா இருக்கணும். அதுல நல்ல கர்மா வளரணும், கெட்ட கர்மா விலகணும், உடனடியா விலகணும். அப்போ மகர ராசிக்காரங்க இந்த சிவாலயங்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் தோன்றீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமிய எங்கெல்லாம் இருக்காரோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சேலத்துல இருப்பார், திருச்சியில இருப்பார், மயிலாடுதுறையில இருப்பார். அந்த தான் தோன்றீஸ்வரர் சிவபெருமான நீங்க வழிபாடு பண்ணணும். அந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும். அர்த்தநாரீஸ்வரர் அம்பிகையும் சிவனும் ஒன்றிணைந்திருப்பாங்க. இந்த சுவாமியையும் இந்த மகர ராசிக்காரங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கர்மாவை விளக்க முடியும். கர்மாவில இருந்து உங்களால வெளியே வர முடியுங்க. கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோடு நீங்க பண்ணுங்க. பூர்வ ஜென்மம் நமக்கு முன்னாடி எந்த ஜென்மத்துல பண்ணியிருந்தாலுமே தான் தோன்றீஸ்வரர், அதுக்கடுத்து அர்த்தநாரீஸ்வரர், இந்த 2 ஈஸ்வரனையும் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை கண்டிப்பா அடைய முடியும். உங்களுக்கு கௌரவம் கண்டிப்பா நிலைச்சு நிற்கும், காக்கப்படும். இதுதான் மகர ராசி. இப்போ உங்க கர்மாவுக்கு விடை இங்கதான் இருக்கு. விடை தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்க இந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். கர்மாவை நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த இடத்துல கர்மா உங்களுக்கு முடியுது. கண்டிப்பா நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மகர ராசிக்காரங்களே. நீங்க தங்கமான மனிதர்கள். உங்க மேல இருக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய தூசிகளை இந்த இறைவன் எடுத்துடுவாரு. அதனால உங்க குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும். நீங்க நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியும். அலுவலகத்திலயுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். பிசினஸ்லயுமே ஒரு பெரிய மேக்னெட்டிக்கா உங்களால வளர முடியும். இதெல்லாம் செய்யறதுக்கு அவசியம் நீங்க இந்த விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.